லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன லஞ்சுன்னா பாருங்களே, கண்டா மீன் வறுவல் ஆயிட்டே இருக்கு. 2 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் நெத்திலி குழம்பு, கொடம்புளி போட்ட நெத்திலி குழம்பு, கேரளா ஸ்டைல்ல நெத்திலி குழம்பு. இந்த கொடம்புளின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கும், பீஸ் பீஸா இருக்கும். காலையில ஊற போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி பீஸ் பீஸா ஒரு 4 பீஸ் போட்டு நெத்திலி குழம்பு. அப்புறம் வெள்ளரிக்காய் சாலடு, சாதம், ரசம் இருக்கு. சாதம் போட்டேன். கண்டா மீன் வறுவல் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சு, கண்டா மீன் வறுவல். அப்புறம் மீன் குழம்பு கொஞ்சம் ஊத்திக்கலாம். நெத்திலி மீன் குழம்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா? பெரிய பெரிய நெத்திலி பாருங்க, நெத்திலி மீன் குழம்பு அப்படியே கொஞ்சம் ஊத்தி கொடம்புளி போட்டு பண்ணியிருக்கிறேன். கேரளா ஸ்டைல தேங்காய் நான் ஊத்தி அப்படியே பண்ணி வச்சிருக்கிறேன். நெத்திலி மீன் குழம்பு. மீன் கமிக்கிறேன், மீன் கொஞ்சம் எடுக்கலாம். போடுறதுக்குள்ள கலங்கிருச்சுங்க, அவ்வளோ இதா இருக்கு. 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் அது வேகணும். இப்படி பாருங்க, நெத்திலி மீன் அதோட வெள்ளரிக்காய். இதாங்க இன்னைக்கு லஞ்சு. இப்படி இருக்கு. சாப்பிட சொல்லட்டுமா? உங்களுக்காக இங்கேயே நின்று சாப்பிட்றேன். சுடுது ரொம்ப. நெத்திலி மீன், அப்பா மீன் செம. குழம்பு, கொடம்புளி போட்ட குழம்பு சூப்பர். சூப்பரா இருக்கு. மீன், கண்டா மீன் வறுவல் பாருங்க, சுடுது வேற. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். செம.